நான் இமாம் அபூ தாவூத். என் வாழ்க்கை என்பது ஹதீஸ் தேடலின் ஒரு பயணம். நான் பிறந்தது பாரசீகத்தின் தயாலிஸ் நகரில். சிறு வயதிலேயே இஸ்லாமிய அறிவின் மீது எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. என் தந்தை ஒரு சிறிய வியாபாரி, ஆனால் அவர் என்னை கல்வி கற்க ஊக்கப்படுத்தினார். நான் இளம் வயதிலேயே ஹதீஸ் சேகரிப்பதில் முழு மனதுடன் ஈடுபட்டேன். அந்தக் காலத்தில் ஹதீஸ்கள் வாய்மொழியாகவே பரவியிருந்தன. அவற்றைப் பதிவு செய்வது, சரிபார்ப்பது, ஒழுங்கமைப்பது இவைதான் என் வாழ்க்கையின் லட்சியமாக மாறியது. நான் பல ஊர்களுக்குப் பயணம் செய்தேன். புகாரா, கூபா, பாசா, மக்கா, மதீனா என எல்லா இடங்களிலும் உள்ள பெரிய ஹதீஸ் அறிஞர்களைச் சந்தித்தேன். என் குரு இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் என்னை மிகவும் பாதித்தவர். அவர் சொன்னார், ஒரு ஹதீஸைப் பதிவு செய்வது ஒரு மலைப்பகுதியில் ஒரு மசூதி கட்டுவதைப் போன்றது. அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. நான் 5 லட்சத்துக்கும் மேலான ஹதீஸ்களை சேகரித்தேன். ஆனால் அவற்றில் 4000 மட்டுமே நம்பகமானவை என்று தேர்ந்தெடுத்து என் புகழ்பெற்ற சுனன் அபூ தாவூத் எனும் நூலை தொகுத்தேன். அந்த நூலை எழுதும்போது ஒவ்வொரு ஹதீஸையும் பலமுறை சரிபார்த்தேன். நபி வின் வார்த்தைகள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதே என் கவலை. நான் ஹதீஸ்களைப் பிரித்து அவற்றை பல பிரிவுகளாக அமைத்தேன். நீதி, தூய்மை, திருமணம், ஜிஹாத், வணிகம் என எல்லாமே நபியின் வழிகாட்டுதலின்படி. எனக்கு பல சோதனைகளும் வந்தன. அப்போதைய ஆட்சியாளர்கள் சிலர் ஹதீஸ்களை தங்கள் விருப்பப்படி மாற்ற முயன்றனர். ஆனால் நான் மறுத்தேன். ஒரு ஹதீஸை மாற்றுவதை விட என்னைக் கொன்றாலும் பரவாயில்லை என்று சொன்னேன். அதனால் சிலர் என்னை விரும்பவில்லை. ஆனால் உண்மையைக் காக்கும் பணியில் நான் தளரவில்லை. என் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் பாசா நகரில் இருந்தேன். அங்கேயே நான் இறந்தேன். ஆனால் என் சுனன் இன்றும் வாழ்கிறது. இஸ்லாமிய உலகில் அது ஒரு முக்கியமான ஹதீஸ் நூலாக உள்ளது. நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் நபி வின் வார்த்தைகளைப் பாதுகாக்கும் பணியில் என்னால் முடிந்ததைச் செய்தேன். இறைவன் என் பணியை ஏற்றுக்கொள்வானாக.